most respected teachers of the day, Dr. Muralidharan, Chairman Gautam Hospital, KGF. KGF is well known for studies and sports. That too, especially as big sports is that means, hopefully I could say that the football is the number one in KGF. I don't think so. I'm wrong. In our போட்டி இந்த ஒரு ஃபுட்பால் நம்மளோட சைமன் சார் பண்ணிக்கிறோம் இந்த அகாடமியை பார்த்தா ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆன் திஸ் மூமெண்ட் பிகாஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருக்குது. I request all my KGF youths to spend their valuable time on studies as well as on this sports. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கலாம் எங்கே பார்த்தாலும் அந்த மாதக வஸ்து அந்த ட்ரக்ஸ் பாட்டுன்றது நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அந்த பக்கம் ஒரு கான்சன்ட்ரேஷன் போகாது. இந்த ஸ்போர்ட்ஸில் இல்லை அகாடமிஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி அகாடமிஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுங்க ஃபிசிக்கலியும் ஃபிட்டாக இருக்கலாம். ஸோ வி குட் கிவ் அ குட் மெசேஜ் டு த பப்ளிக் ஆஸ் வெல் as டு தேர் பிலோ ஏஜ் அவங்க என்ன இருக்கிறாங்க அவங்க கூட இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் சைமன் சார் லைக் எஸ் டு மோர் குட் இனிஷியேட்டிவ் டு டெவலப் திஸ் அகாடமி. ನಾವು ಆರ್.ಕೆ. ಫೌಂಡೇಶನ್ ನಮ್ಮ தலைவர் ரவியண்ணா சார் இருக்காங்க எல்லாமே ஆர்.கே. ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு சப்போர்ட்டிங் டு திஸ் அகாடமி. அண்ட் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஈவன் ஐ டு லவ் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்ಪೋರ್ಟ್ಸ್ಗಾಗಿ ಎಸ್ಪೆಷಲಿ ನಮ್ಮ KGF ತಂಗವೇಲ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕ್ಲಬ್ಗಾಗೋ ಇದನ್ನು ನಮ್ಮ ಯೂತ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಪ್ಲೇ ಪಟ್ಟದನ್ನ ಆರ್.ಕೆ. ಫೌಂಡೇಶನ್ ಇಸ್ ದ ಫಸ್ಟ್ ಪರ್ಸನ್ ಟು ಸಪೋರ್ಟ್. ಸರ್ ನಿಮ್ಮನ್ನು ಸರ್ ನಾವು ಅಂಬಾಸಿಡರ್ ಆಗಬೇಕಂತ ಯಾವತ್ತೂ ಆಸೆ ಪಟ್ಟಿಲ್ಲ. ನಾನು ಒಂದಕ್ಕೆ ಅಂಬಾಸಿಡರ್ ಆಗಬೇಕು ಅಂತ ನನ್ನ ಆಸೆ. ಒಳ್ಳೇದು ಎಲ್ಲಿರುತ್ತೋ ಅಲ್ಲಿ ನಾನು ಅಂಬಾಸಿಡರ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋದು ನನ್ನ ಆಸೆ. ಸೊ ಸೈಮನ್ ಸರ್ has kept me that doors open to be an ambassador. ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಅವರ ಒಂದು ಫೀಲಿಂಗ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಇರೋಂಥವರೆಲ್ಲ ಸೇರಿ ಒಪ್ಪಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮುಂದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡೋಣ ಅನ್ನೋದು ನಮ್ಮೆಲ್ಲರ ಒಂದು ಇದಾಸೆ. ಸರ್ ಯೂತ್ಸ್ಗೆ ಫ್ಯೂಚರಲ್ಲಿ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ಗೆ ಯಾವ ಥರ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಸರ್? ಸರ್ ದ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಇನ್ ಮೈ ಹ್ಯಾಂಡ್ಸ್. ಆಸ್ ಆರ್.ಕೆ. ಫೌಂಡೇಶನ್ ಮಿನಿಮಮ್ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ವೆರಿ ನೀಡಿ ಸಪೋರ್ಟ್ ಏನಾಯ್ತು ದಟ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಬಿಕಾಸ್ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ, ನೀವು ಕೂಡ பார்த்துருப்பீங்க. ಆಲ್ಮೋಸ್ಟ್ 7 years நம்ம சப்போர்ட்டை நின்றுது. நம்ம யூத்ஸ் எப்போ வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். த மினிமம் சப்போர்ட் அண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ன்றதுக்கு நான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஒரு 15 days நம்ம நிறைய கஷ்டப்பட்டோம். அப்புறமா இது வரைக்கும் இவங்க கிரவுண்டில் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ, இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம சொந்த காசில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் சார். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட போனோம் சார். இந்த ஸ்போர்ட்ஸுக்கோசரம், இந்த பர்சனலுக்கோசரம், அவங்க ஃப்யூச்சருக்கோசரம் நம்ம எதுனா ஒன்று பண்ணலாம் சார். இன்றைக்கி நான் பண்ணலன்னா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. தெர் இஸ் somebody has to be there இல்லைங்களா? அதுவாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம நிறைய பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுகிறோம், இந்த மாதிரி பர்சனல் கோர்ஸில் பண்ணுகிறோம், நம்ம KGF கோர்ஸ் இந்த லாஸ்ட் 15 days-ஆ யாருமே முன்னாடி வரல சார். நான் அதுக்கப்புறம் சார்கிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க, இந்த மாதிரி அகாடமி ஒன்று நடத்திருக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துன்னு இப்போ என்ன நம்ம அகாடமியில் ஒரு 4 பேர் அண்டர் 14 ஸ்டேட்டுக்கு ஆடுறாங்க. தெர் ஆர் மெனி டேலண்டட் பீப்புள்ஸ். ஒரு 2500 rupees என்ட்ரி ஃபீஸ் கொடுக்காம அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பேர்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு எதனா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவியாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாது. இவருங்க எமோஷனல் ஆகிடுது, யாருமே வரல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். டு பி ஹானஸ்ட் சார், ஐம் ரியலி தேங்க் டு யூ.
ஆயிடுச்சா இவர் தான் முன்னாடி வந்து ஏதோ பிரச்சனைகள் இருந்தது இவன் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலி இஸ் வித் அஸ். ஓகே, இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட எஃபர்ட் ஏன்னா நம்மளோட வேலை என்னன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை சார், நம்ம ரொம்ப அதிகமாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சார். எதுனா ஒரு பசங்க எலிஜிபிள் ஆகிற பசங்க நம்ம ஏன் ஃபோட்டோ விடணும், கடவுள் ஃபோட்டோ விட்டு அவர் ஃபோட்டோவில் ஏன் ஃபோட்டோவை வீட்டில் கும்பிட்ற மாதிரி ஒரு சீன் ஆகணும். அது போதும். கடவுள் முன்னாடி வர மாட்டார் சார், யாரோ ஒருத்தர் அவர் மூலியமாக தான் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஐ பிலீவ் தட் he is the right person to support us. சார் ஓகேண்ணா சார். ஓகே சார், தேங்க்யூ.